நிலாவும் தொப்பியும். நாங்கள் எல்லோரும் தசரா திருவிழா கண்காட்சிக்குச் சென்றோம். அப்பா சிண்டுவுக்கு ஒரு அழகான கண்ணாடி வாங்கிக் கொடுத்தார். அம்மா எனக்கு ஒரு நீல நிற தொப்பி வாங்கிக் கொடுத்தார். சின்ன பாப்பாவுக்கு இனிப்பு மிட்டாய் கிடைத்தது. திரும்பி வீட்டிற்குப் போகும் வழியில் பலமாக காற்று வீசியது. அதில் என் தொப்பி பறந்து போனது. ஒரு பழைய அரசமரத்தின் கிளையில் போய் என் தொப்பி மாட்டிக்கொண்டது. நான் ஓவென்று அழுதேன். இரவு உணவையும் நான் சாப்பிடவில்லை. இரவு வானில் நிலவு தவழ்ந்து வந்தது. அது அரச மரத்திலிருந்த என் தொப்பியை பார்த்தது. அது என் தொப்பியை அணிந்து பார்த்தது, மகிழ்ச்சியோடு சிரித்தது. நானும் சிரித்தேன். அடுத்த நாள் பள்ளியிலிருந்து வந்ததும் என் அம்மா பளபளக்கும் புதிய சிவப்பு தொப்பி ஒன்றை கொடுத்தார். நிலா அனுப்பியது என்றும் கூறினார். அன்றிரவு நானும் நிலாவும் புன்னகை செய்தோம். அவரவர் தொப்பியை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தோம். சூரியனுக்கும் தொப்பி வேண்டுமா? என்ன சொல்கிறீர்கள்? நான் இன்று எந்த தொப்பியை அணிந்துள்ளேன் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம்.